வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரைஸ் ரோபின். கிட்டத்தட்ட பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளாக இருக்கட்டும், மாணவிகள் கல்லூரியில் படிப்பவர்கள் கூட சமீப காலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லது தற்கொலைக்குள்ளாகிறார்கள். என்ன காரணம்? அதுபோன்று 2016 சுவாதி கேஸ் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த சமயத்தில் இதே சவுக்கு சங்கர் அப்பவும் அவர் செய்த காரியம் என்ன? திலீபன் மகேந்திரன் இந்த பர்டிகுலர் சுவாதி கேஸில் தன்னுடைய பங்கீடு என்ன? நேரடியாக நம்முடைய கிளப் ஹவுஸ் சேனலுக்கு அவர் விசிட் செய்து கிளப் ஹவுஸில் அவர் பகிர்ந்து கொண்ட சில முக்கியமான தகவல்கள், மேலும் பலர் அவரிடையே கேட்கப்பட்ட கேள்விகள், சவுக்கு சங்கர் டப்பும் பல்பும் எப்படி திலீபன் மகேந்திரனிடம் வாங்கினார் என்பதை இந்த காணொலியில் முழுவதாக ஒரு ஆடியோ ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக நீங்கள் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம கிளப் ஹவுஸில் பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா திலீபன் மகேந்திரன் நம்மிடம் இருக்கிறார். அவர் இந்த கேஸில் என்னென்ன ஆய்வு செய்தார், என்னென்ன இதனால் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த காணொலி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்பு நம்ம சேனல் ஆர்எஸ் ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க திலீபன் மகேந்திரன் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். மெம்பர்ஸ் வருவாங்க, பேசுறதுக்கு வருவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த டாபிக் ஆக்சுவலாக வந்து சுவாதி கேஸ் 2016 வர்சஸ் சவுக்கு சங்கர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சவுக்கு சங்கர்ன்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக வந்து பிம்பமாக வந்து நடுவில் இப்போ யூடியூப்ல வந்து அரசியல் விமர்சகருக்கு அப்பாற்பட்டு இப்போ சின்ன இதில் இஷ்யூவாக இருக்கிறது வந்து ரீசெண்டாக இருந்த ஸ்ரீமதி கேஸு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த 2016 சுவாதி கேஸ் உங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து நீங்கள் பார்த்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அதில் ஆய்வு பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய இதுலேருந்து நீங்கள் தொடங்கி பேசுங்க. அது முன்னோட்டமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து உங்களுக்கு நான் கேள்வியை சொல்கிறேன். இல்லை, ஓகே. இப்போ ஒன்று பண்ணலாம். இல்லைன்னா சவுக்கு சங்கர் வந்து இந்த ராம்குமார் கேஸில் சொன்னதும் அதுக்கப்புறம் அதுக்கு நான் பதில் சொன்னதும் வச்சு பேசலாமா? கண்டிப்பா. சவுக்கு சங்கரோட இதை சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் அவர் எப்படி இருந்தாரு, அந்த சவுக்கு சங்கரோட ஸ்டாண்ட், அந்த ராம்குமாரோட இதப்ப உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்ல அதுலேருந்தே சொல்லுங்க. ஓகே. இப்போ என்னன்னா, நான் வந்து 2016 அந்த காலகட்டத்திலேருந்து ராம்குமாரை கைது பண்ணதுலேருந்து இல்லை சுவாதியை கொலை பண்ணதுலேருந்து இந்த கேஸில் நான் இருக்கேன். அது எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். அது ஆர்வமாயிட்டு, அதனால கேஸ் உள்ளே போயிட்டேன். அவன் கைதாவதுலேருந்து இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட இந்த கோர்ட்டுக்கான காசு செலவு இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சாமானியனை சாவடிச்சிட்டாங்க போகும்போது. அதாவது இவன் தான் கொலையாளின்னு குற்றப்படி சுமத்தி அதுக்காக என்னால் முடிஞ்ச பங்களிப்புலாம் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ராம்ராஜ், அதாவது ராம்குமாரோட வழக்கறிஞர் ராம்ராஜ் அவங்களோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருக்கும்போது எனக்கு குற்றப்பத்திரிக்கை, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, கால் ரெக்கார்டு, அந்த பொண்ணோட ஐடியா ஹேக் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு குற்றப்பத்திரிக்கை கிடைச்சிது. அதாவது அப்பதான் கோர்ட்டே சப்மிட் பண்றாங்க. அது 90 நாள்ல கொடுக்க வேண்டிய குற்றப்பத்திரிக்கையை 5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க, ராம்குமாரோட இது குற்றப்பத்திரிக்கையை. அந்த குற்றப்பத்திரிக்கை வச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு யூடியூப் சேனலா போய் இந்த மாதிரி இந்த குற்றப்பத்திரிக்கை இருக்கு, இதை வச்சு நீங்க பேசுங்க, இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு சேனலா அப்ரோச் பண்றேன். என்னென்ன சேனல்னா, பிகின்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் கலாட்டா, அதுக்கப்புறம் நிறைய சேனல் யூடியூப் சேனல்லாம் அப்ரோச் பண்ண, அரண்சை, இந்த மாதிரி சேனல்லாம் அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கல. இது என்னடா இது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்காத நிலையில நானா என்ன பண்றேன், ஒரு லேப்டாப் வாடகைக்கு வாங்கி அதுல வந்து இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு தொகுப்பு மாதிரி 5 பார்ட்டா ரெடி பண்றேன். அது ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா வைரல் ஆகுது, ஜஸ்டிஸ் ஃபார் ராம்குமார்னு. அதுக்கப்புறம் அது வைரல் ஆனப்புறம் என்னை வந்து பேட்டி எடுக்க ஒவ்வொரு சேனலா கூப்பிட்டாங்க. என்ன சேனல் அப்படின்னா, வி நியூஸ்னு ஒரு சேனல் கூப்பிட்டாங்க, ரெட்பிக்ஸ்ல கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் ஐபிசி தமிழ்னு அப்படிங்கிற ஒரு சேனல்ல கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட சேனல் எல்லாம் வியூஸ் வந்து 20 லட்சம், 10 லட்சம், 8 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூஸ் போனுச்சு. அதுக்கப்புறம் இது ட்ரெண்டிங்ல வந்த உடனே இதை பத்தி யார்கிட்ட கேட்கறாங்கன்னா, சவுக்கு சங்கர்கிட்ட கேட்கறாங்க. இது மாதிரி இதை பத்தி என்ன சொல்றீங்க, சவுக்கு சங்கர் வந்து இது மாதிரி திலீபன் ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அவன்லாம் ஒரு சல்லிப்பைய, அவன் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. நான் வந்து நேரடி அங்க வந்து ராம்குமார் வெட்டின சிசிடிவியே எங்கள்கிட்ட இருக்குது. ராம்குமார் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான், அது வந்து இதுல பண்ணிக்கிட்டான், அது பேர் சமையல் அறையில பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருக்கு ஒரு மாதிரி தெனாவட்டா லுக் கூட பேசுவாப்புல. இல்லை
அது மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நேருக்கு நேர் விவாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ ஐபிசி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சேனல், யூடியூப் சேனல் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த யூடியூப் தூக்கிட்டாங்க. அதுல நானும் சவுக்கும் நேருக்கு நேர் விவாதம் பண்றோம். அப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து 2-3 சேனல்ல வந்து சுவாதிய ராம்குமார் தான் சுவாதியை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. நான் எல்லாத்தையும் நான் தரவா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நேர்ல குற்றப்பத்திரிக்கையோட நேர்ல போறேன். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். பேசுறாப்புல ஒவ்வொரு டாபிக்கா பேசும்போது எல்லாத்தையும் நான் உடைக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராம்குமாரை 3 நாள்லயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. 3 நாள்லாம் கிடையாது, 8 நாள் கழிச்சு தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றேன். அது மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராம்குமார் வந்து சிறை அறையில தூக்க மாட்டேன்னா நானே ஒத்துக்கிருக்க மாட்டேன். அவன் சிறையில இருக்க சமையல் அறையில வந்து சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான், அந்த ஒயரை பிடிச்சி இழுத்து கடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்றாப்புல. நான் வந்து குற்றப்பத்திரிகையில இருக்க வரைபடத்தை எடுத்து காமிக்கிறேன். இந்த பாரியா, அதாவது இதுலதான் எடுத்து கொண்டு இருக்காங்க. இது அப்ப இருந்த நீதிபதி, அதாவது ஹைசெக்யூரிட்டி பிளாக்னு சொல்லுவாங்க, அப்ப இருந்த நீதிபதி தமிழ்ச்செல்வி இதை பாரு கையெழுத்து போட்டிருக்காங்க, அதுக்கான இது போட்டோ வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றாப்புல, தூத்துக்குடியில வந்து ராம்குமார் கைது பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கு நான் பதில் சொல்றேன், அப்படிலாம் இல்ல, அது திருநெல்வேலி மாவட்டம் பண்புழி கிராமம் மீனாட்சிபுரத்துல கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஒவ்வொரு பாயிண்டா ஒண்ணு உடைக்கிறான் அவன் சொன்னதெல்லாம். அதாவது சவுக்கு சங்கர் சொன்னதெல்லாம், ராம்குமார் 15 நாள்லயே செத்துறான், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியல. நான் சொல்றேன், இல்லையா, கைது பண்ணது ஜூலை 1, செத்த வந்து செப்டம்பர் 18. இதுக்கடையில 83 நாள் வந்து அவன் சித்திரவதை அனுபவிச்சிருக்கான். குற்றப்பத்திரிகை 90 நாள்ல சப்மிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ஒரு ஜெயிலரை மாத்தி, ஜெயராமன் ஒரு ஜெயிலை மாத்தி கொண்டுட்டாங்க அப்படின்ற. அவன் சொல்றது எல்லாத்தையும் உடைக்கவும் ஃபுல்லா கமெண்ட்ஸ் ஃபுல்லா ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. கமெண்ட்ஸ் ஃபுல்லா வந்து சவுக்கு சங்கருக்கு ஆப்படிச்சுட்டான், சொல்லிட்டான், ஒரு சின்ன பயில்கிட்ட வந்து சவுக்குடி வாங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து எனக்கு ஆதரவா அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதனால என்ன பண்றான், அந்த சேனலுக்கே ஏதோ புஷ் பண்ணி இருக்கணும். அதனால அந்த சேனல் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அந்த வீடியோ 2 வீடியோவை நான் பேசுறது புரியுதுல உங்களுக்கு? புரியுது. அதாவது என்னோட பேசும்போது ஒரு கான்பிடண்டா பேசுவான்ல, ஒவ்வொரு சேனல்லயும் வந்து சவுக்கு சங்கர் பேசும்போது கேட்டிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு இருப்பான். 2-3 பிட்டு மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. அது ஃபுல்லா வந்து டிலீட் பண்ணேன், என்கிட்ட கூட கேட்கவே இல்லை. அந்த வீடியோ ஃபுல்லாவே இப்ப டெலீட் ஆயிடுச்சு. அதுல 2 வீடியோ, அது வந்து 40 நிமிஷம் 2 வீடியோ. அது நேரடியா விவாதம் பண்ணக்கூடாது. அதாவது இப்ப சவுக்கு சங்கர் போய் விவாதம் பண்ணானா அவனுக்கு வந்து 4000 5000 ஒரு சேனல் கொடுத்தாகணும், அப்பதான் வந்து விவாதிக்க கலந்துப்பான். அப்ப என்ன சொல்றாங்க அவங்கன்னா, இல்ல நான் வந்து நேரடியா நான் கேட்கறேன், சவுக்கு சங்கரோட விவாதம் நடத்துங்க அப்படின்னு. இல்ல அது எங்களுக்கு பெரிய சிக்கலா போயிடும், நாங்க வேணா லண்டன்ல உள்ள ஈழத்தமிழரை வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு லண்டன்ல இருக்க ஐபிசி ஈழத்தமிழர் ஒருத்தர் இருக்காரு, அவரை மையமா வச்சு எங்க 2 பேருக்கு வந்து இந்த இதுல ஸ்கைப்போ நம்ம சொல்லுவாங்க ஆன்லைன்ல, அதுல ஆமா அதுல பேட்டி எடுத்தாங்க. அதுல பேட்டி எடுத்தா நேர்ல பார்த்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஸ்கைப்ல நடந்த இன்டர்வியூ அப்ப அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு வந்து அவரால் பதில் கொடுக்க முடியாத ஒரு விஷயங்கள், ஒரு கேள்வி இல்லைங்க, எந்த கேள்விக்குமே அவன் பதில் சொல்ல, எல்லாத்தையும் நீ கோர்ட்ல போய் பாத்துங்க அப்படின்றாப்ல. நான் ஒவ்வொரு கேள்வி என்ன பதில் சொல்லியா அப்படிங்கிற, எல்லாத்துக்கும் இல்ல கோர்ட்ல போய் பார்த்தேன், நீ பொய் சொல்லிருக்க அப்படிங்கிற, அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல. ஆகும்னா ஏதோ ஒரு வழக்குக்கு போய் இந்த வழக்குல இப்படிதான் நடந்திருக்கு, உடனே வந்து இந்த அமித்ஷா அப்படின்னு சொல்றாப்ல, அமித்ஷா வழக்குல இப்படிதான் நடந்திருக்கு, இந்த வழக்கை பத்தி பேச மாட்டாப்ல. அதே மாதிரி என்கிட்ட பேசும்போது சுவாதிக்கு வந்து அவங்க அப்பா அம்மா லவ் பண்ற விஷயமே தெரியாது அப்படின்னாப்ல. அதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு தமிழ் மின்ட்னு ஒரு சேனல்ல கொடுத்து அதாவது சுவாதியோட அப்பா வந்து அழுவாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த முஸ்லீம் பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அப்படி சொல்லுவோம். ஃபுல்லா முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருந்தாப்புல. எல்லாத்தையும் நான் அதுலயே உடைக்கும் போதுதான் டிலே பண்ண சொல்லிட்டாங்க. இதுல சவுக்கு சங்கர் அவர்களுடைய எப்பயுமே இந்த நிலைப்பாடு, திடீர்னு அவர் வந்து இதன் மீது சுவாதி கேஸ்ல இப்படி ஒரு நிலைப்பாடோட இருந்ததோடைய ஏதாவது நோக்கம் ஒரு இது இருந்திருக்கும்ல? இல்ல, அது என்ன காரணம் அப்படின்னா, புகழேந்தி யாரு அப்படின்னா, இந்த சவுக்கு சங்கர் வந்து 2-3 பாலியல் வழக்குல கைதாயிருக்கா, இது சேர்ந்திருக்காப்ல, டிஃபமேஷன் கேஸ்ல ஒரு இதுல இருந்திருக்காப்ல. ஆமா சன் டிவில. அது இல்லாம அந்த அவரோட ஒய்ஃப் வந்து இருக்காங்க, பேர் என்னமோ செந்தாமரை நம்ம ஒரு ஓகே அது சம்திங், அதெல்லாம் அவங்களை விட்டுருங்க. ஏதோ அந்த கேஸ்ல அந்த கேஸ்ல இருக்கும்போது புகழேந்தின்னு ஒருத்தர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. புகழேந்தி யாரு அப்படின்னா, சுவாதி காதல் பையன் இருக்கான் முகமது பிலால் சித்திக் அப்படின்னு, அவனுக்கு வக்கீலா இருந்தவர் தான் சவுக்குக்கும் வக்கீல். அவன் என்ன பண்றான், அவன் விட்டு கொடுக்காம பேசுறான். அதனாலதான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான், ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியாது. பேசுங்க ப்ரோ, சொல்லுங்க.
அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான், ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியாது இந்த வழக்குல. அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு தான், கூட்டாளி தான் இது சுவாதிக்கு அதாவது சுவாதிய கொலை பண்ணவனுக்கு ஆதரவா ஜாயின் பண்ணது யாருன்னா பிலால் முகமது சித்திக். அவன் தான் சுவாதியோட லவ்வர். அவன் தான் வந்து லவ் யூ உம்மான்னு சொன்னது. அவன் தான் ஒய்ஜி மகேந்திரன் சொன்னான் தெரியுமா பிலால் மாலிக். அப்போ நீங்க 2016 இந்த கேஸை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ பிலால் மாலிக்ங்கிற மனித மிருகம் தான் சுவாதியை கொன்றது அப்படின்னு சொல்லி அவன் போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தான் ஒய்ஜி மகேந்திரன். ஓகே 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 சொல்றீங்கல்ல? ஆமாங்க. அத பத்தி கொஞ்சம் உங்களோட இதை சொல்லுங்க. ராம்குமார் வந்து சிறையிலேயே கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி மனித உரிமை ஆணையத்துல, அதாவது கோர்ட் வந்து நமக்கு ஆதரவா இல்ல, ஏழைகளுக்கு அதாவது உழைக்கும் வர்க்கத்துக்கு ஆதரவா இல்ல. அவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 2017 இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து இப்ப உயிரோட இல்லாதால் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரணும்னு 2017 இது பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ராம்குமார் இந்த வழக்கு இருக்குல்ல, இதை வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, மாநில மனித உரிமை ஆணையம். அந்த ஆணையத்துக்கு வந்து கொண்டு போய் என்ன சொல்றோம் அப்படின்னா ராம்குமார் கொலை செய்யப்பட்டான்னு நிரூபிக்கிறோம். எப்படின்னா அது ராம்குமார் வந்து ஷாக் அடிச்சதுக்கான எந்த தடையும் இல்லை, வாயில எடுத்து சொருகிட்டான்னா அதை உருகி ஊத்துனது, அந்த ஒயர் உருகி ஊத்துனதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா அவனுக்கு வந்தது வந்து கார்டியோ அரெஸ்ட். அவனுக்கு அட்ரிசியன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, இதய துடிப்பு அதிகப்படுத்தி அவனை கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமா நிரூபிக்கவும் மறுபடியும் இந்த உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது, உள்ள பூந்து இந்த கேஸை தடை பண்றோம் அப்படின்னு. எதுக்காக தடை பண்றோம்னா அதாவது ஒரு வழக்கை வந்து ஒரு 5 வருஷம் 6 என்னது ஒரு வழக்கை 1 வருஷத்துலயே எடுத்தாகணும். மாநில மனித உரிமை ஆனா 1 வருஷத்துல எடுத்தாகணும், 6 வருஷம் ஆகுது இப்ப எடுத்து இதை நடத்துறீங்க அதனால தடை பண்றோம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணிடுறாங்க. இதை யார் தடை பண்ண சொல்லி மனு போட்டது அப்படின்னா அப்போ ஜெயிலரா இருந்த அன்பழகன் யாரு அப்படின்னா இந்த ராம்குமார் வந்து செத்த போது இவரு கால் பண்ணுவாரு, ராம்குமாரோட வழக்கறிஞர் ராம்ராஜ் கால் பண்ணுவாரு. கால் பண்ணும்போது என்ன ஆச்சுங்க, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா இதுல பிளாஸ் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு தற்கொலை அப்படின்னா, இல்லைங்க சாதாரண ஃபுட் பாய்சன் தான் சொல்லி பொய் சொன்ன அதே அன்பழகன் தான் இது மனு போட்டது, இது விசாரிக்க கூடாது அப்படின்னு. ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து ஒரு உழைக்க வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையனை கொலை பண்ணிருக்கானுங்க. அதுக்கு ஆதரவா இந்த சவுக்கு சங்கரின்னு பேசிட்டு இருந்தான், அவனை தான் மூக்கடிச்சு விட்டது. இப்போ என்னன்னா இந்த வழக்கு எப்படின்னா இடைக்கால தடை போட்டிருந்தாங்க, மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிக்க கூட அதுன்னு டிசம்பர் மாசம் இடைக்கால தடை போட்டிருந்தாங்க. ஒரு இடைக்கால தடைங்கிறது ஒரு 6 மாசம் தான். இப்ப 6 மாசம் முடிஞ்சிடுச்சு, இந்த வழக்கு எடுத்து நடத்தி ஆகணும். ஆனா இன்னும் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எப்படியும் இது முடிஞ்சதுன்னா இந்த எப்படியும் வந்துடும், அதாவது ராம்குமார கொலை தான் பண்ணிருக்காங்கன்னு தீர்ப்பு வந்துடும். விழுந்துருச்சுன்னா ஏன் கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ண சொன்னது, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு அந்த நூலை பிடிச்சிட்டு மேலே ஏறி ஆகணும். இப்ப நீங்க நிறைய விஷயம் ஸ்டடி பண்ணிருப்பீங்க இந்த கேஸை இது பண்ண. ஜட்ஜ் ஆக்சுவலா கோர்ட் ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. பட் எனிவே நம்ம கோர்ட்டோட இதை ஒரு இது மதிக்கணும், ஒரு இது இருக்குது அப்படின்னும் பொழுது எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் திரும்ப அதை வந்து நிலுவைக்கு வரும், அதை வந்து பேச இதை அதை பத்தி விசாரிப்பாங்க, இது பண்ணுவாங்க. இப்ப நீங்க கொடுத்த சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்ப அடுத்து திரும்ப வரப்போகுதுன்னு சொல்லக்கூடியதுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியதோ இல்ல நீங்க சொல்ற இது அளவுக்கு ஃபேவரபிளா அந்த ஃபிளேவர் கரெக்டா இருக்கிற மாதிரியோ? இல்லைங்க, வழக்கே வந்து ராம்குமார் தான் கொலை பண்ணா அப்படின்னு, ராம்குமார் கொலை தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பே வர வேண்டியது. அந்த நேரத்துல நம்ம தடை பண்ணிட்டானுங்க. இப்ப வந்து வழக்கு அந்த மாநில மனித உரிமையான விசாரிக்க ஆரம்பிச்சுன்னா உடனே இவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துடலாம், இது மாதிரி ராம்குமார் கொலை பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம், இந்த கிருஷ்ணா எஸ் அப்படிங்கிறவர் வந்து எஸ்கே அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, திலீபன் சவுக்கு பொய்யே சொல்லட்டும், நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது, அடுக்குமாடி குடியிருப்பு சிசிடிவி கொலை சம்பவம் தெளிவாக பதிவாகி உள்ளது என்றுதானே? இல்லையே, இல்ல 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 அது கேட்டிருக்காரு, அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. இல்ல அதாங்க, இவரு அடுக்குமாடி குடியிருப்பு சிசிடிவியில் கொலை சம்பவம் தெளிவாக பதிவாகல, எங்க என்ன இவர் பார்த்தாரா என்னன்னு தெரியலையே. அப்படி ஒரு சிசிடிவியே இல்ல. இதுங்களே இந்த வழக்குல பெரிய பிரச்சனைய கொலை செஞ்சதுக்கான சொல்லுங்க. சுவாதி கொலை வழக்கு தானே பேசுறீங்க? ஆமா, சுவாதி கொலை. கோர்ட்டோட தீர்ப்பு 2/2016 வந்தது. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, on the date of the murder of Swati, the Railway police have recorded the statement of several persons
of whom the statement of one X அவன் பேரை கொடுக்கல assumes significance. The state X has given the description of the assailant and also stated about the clothes worn by the assailant. The police had overwhelming evidence on 24th 2016 that the assailant was a loner and that he carried a bag. The weapon that was used by the attack by the assailant was recovered near Nugambakam railway station on the same day and it was identified by X. The police also recovered CCTV footages captured in a camera installed in a building near Nugambakam railway station, which provides sufficient materials for the police to understand the profile of the assailant. The police also noted that the mobile phone of the deceased Swathi was missing. So இந்த இடத்துல தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த நான் கோர்ட்டோட தீர்ப்பை வச்சு தான் நான் பார்க்குறேன், எனக்கு இதுல எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லைன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து தேவைக்கும் அதிகமான அல்லது போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் இருந்துச்சு. ஓகே, என்னன்னா ப்ரோ அந்த போலீஸ்க்கு சொல்றோம் அதுல ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, அங்க வந்து பர்சன் எக்ஸ், அதாவது பர்சன் எக்ஸ் வந்து அங்க விசாரிச்சிருக்காங்க, சிசிடிவி ஆதாரம் மட்டும் இல்ல, அங்க விசாரிச்சதுல ஒருத்தன் வெட்டிட்டு பேக்கோட ஓடனா அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வந்து எங்க ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி, ரைட், கிருஷ்ணமூர்த்தி அவன் பேரு. பிஜேபியோட அதிகாரப்பூர்வமான வழக்கறிஞர் இது கிருஷ்ணமூர்த்தி, அதிகாரப்பூர்வமா அரசு வழக்கறிஞர் அவரு. அவர் உள்ளார ஜாண்டாகி ராம்குமார் இந்த கொலை பண்ணது சுவாதியோட பேஸ்புக்ல பழகின ஆண் தான் அப்படின்றான். இன்னும் அது சம்மந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு. இல்ல, ஒட்டுமொத்தமா இந்த பிஜேபி குரூப் கடகடன்னு வேலை செஞ்சது அதுல. திலீபன், இதுல இன்னொரு ஒரு கேள்வி கீழேந்து வந்தது, ஏன் ராம்குமாரை மட்டும் கார்னர் பண்ணி இருக்கணும், பண்ணக்கூடிய அதனுடைய இதை ஏன் அப்படி போச்சு இந்த வழக்கு? ராம்குமார் ஒரு அந்த நபர் மட்டும் எப்படி தனியா அந்த ஒரு விஷயத்தை கார்னர் பண்ணி அவரை நோக்கி இந்த வழக்கு போச்சு, எப்படி போச்சு? அவர் கொலை பண்ணல நிறைய விஷயங்கள்ல சொல்றீங்க, அது நகர்ந்த விதம் எப்படி, ஏன் இவரை மட்டும் அப்படியே கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி இவர் அப்படியே போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாங்க, ராம்குமாருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரியாமலாம் இல்ல, அந்த கொலை நடந்த இடத்துல இருந்திருக்கான்னு நான் சந்தேகப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தி அதனால அவனோட பேஸ்புக்கை சர்ச் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, கொலை நடக்கிறது முன்னாடி வரைக்கும் சுவாதி யாருன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் சுவாதி இன்னும் பேரை போட்டு அவன் தேடுறான். 24ஆம் தேதி கொலை நடக்குது, 25ஆம் தேதி நைட்டு தேடுறான் 7 மணிக்கு. சுவாதி யாரு, ஹூ இஸ் சுவாதி, சுவாதின்னு போட்டு சர்நேம் என்னென்னமோ போட்டு தேடுறான். அவன் சர்நேமே என்னன்னே தெரியல அந்த பயலுக்கு. போட்டு தேடுறான், மாக்காந்தனமா தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கூகுள்ல போட்டு தேடுறான். அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மேபி ஒரு 4-5 பேர் நீங்க சேர்ந்து செஞ்ச அந்த செயல் வந்து அதுல வந்து ஒண்ணும் தெரியாம ஒரு ஆள் சிக்கிட்டாப்ல, அப்படியா? அப்படியே இருக்கலாம். ஆனா இதை வந்து கூலிப்படையை தான் செஞ்சிருக்க முடியும் 100%. ஐயா, கீழே இருக்கவங்களுக்கு புரியாது. ஒரு கொலையை பாக்குறீங்க, விட்டுட்டு சாதாரணமா வந்துருவீங்களா? யாரோ இவனை கொலை பண்றாருங்க, ஏதோ ஒரு அதை பத்தியான ஆர்வம் தூண்டதான் செய்யும். எல்லாரும் ஒரே மாதிரி, நீங்க அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னா எல்லாரும் அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்ல. சரி சேர்த்து எப்பா இந்த திலீபன் பேசுறத பார்த்தா ராம்குமார் தான் பண்ணிருப்போம் போல. அத பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் திலீபன், நீங்க அந்த பக்கம் போவாதீங்க. நான் அதனாலதான் அதுல வேலிடான கொஸ்டின்ஸ் நான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அங்க போனீங்கன்னா டோட்டலா டைவர்ட் ஆயிடுங்க. திலீபன், சதீஷ்க்கு ஏதோ தெரிஞ்சிருக்குங்க. ஆமா ஆமா, இருங்க திலீபன் பேசுறான். அவர் பேசும்போது நல்லா த்ரில்லர் மாதிரி இருக்கு. நீங்க அதே புகழேந்தி தான் இந்த சுவாதியோட லவரான முகமது பிலால் சித்திக்கோடுக்கு ஆதரவா இந்த வழக்குக்கு இறங்குனது. அதனால என்ன பண்றான், நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எல்லா சேனலும் ஒவ்வொரு சேனலா என்ன வந்து பேட்டி எடுத்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ், ஐபிசி, அப்புறம் வந்து பிகின் சுட்ஸ், அதுக்கப்புறம் கலாட்டா, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சேனல் என்ன வந்து பேட்டி எடுத்தாங்க. இவனை வந்து என்ன பண்றான், நான் ஒரு சைடு பேட்டி எடுத்திருக்கும் போது இந்த பக்கம் வந்து தமிழ் மின்ட்டு, அப்புறம் ஏதோ ஒரு 2-3 சேனல் அதுக்கு போய் என்ன பண்ணான் அப்படின்னா, ராம்குமார் தான் கொலை பண்ணது, அதுக்கான சிசிடிவி ஆதாரமே என்கிட்ட இருக்கு, நான் கொலை நடந்த அதிகாரிகிட்டே பேசிட்டேன், இந்த இவன் ஹேக் பண்ணது சுவாதியோட ஐடியா ஹேக் பண்றேன்னு சொன்னால, இவன் என்ன ஐடி என்னமோ என்ஐசியோ நம்ம சொல்லுவானே
அமெரிக்கா உளவுத்துறையில வேலை செஞ்சவனா அவன்லாம், இவெல்லாம் கொடியரிச்சு கைதானவன் இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லிப்ப. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 1 to 1 நான் கேட்டிருந்தேன். பேட்டி வந்து எனக்கும் சவுக்கு சங்கருக்கும் 1 to 1 வேணும் அப்படின்னு கேட்டிருந்த போது ஐபிசி அதுக்கு ரெடி பண்ணாங்க. எப்படின்னா அவன் வந்து ஒவ்வொரு பேட்டிக்கும் 3000-4000 காசு வாங்க. நான் கொடுத்த ஒவ்வொரு பேட்டிக்கும் இது வரைக்கும் ஒரு பைசா கூட காசு வாங்கினது கிடையாது. என்னோட முயற்சி கொண்டு போய் இது பண்ண. அவன் வந்து ஒவ்வொரு பேட்டிக்கும் 4000-5000 காசு வாங்குவான், வியூஸ் அதிகம் போகும்னால. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதுல ஐபிசில வேலை செய்யற அந்த அம்மா பேரு தச்சாயினி, அவன் என்ன சொன்னா, அப்படிலாம் பண்ண முடியாது தம்பி, ஒண்ணு பண்ணலாம், நாங்க வந்து ஈழத்தமிழ் லண்டன்ல இருக்க ஈழத்தமிழரை வச்சு நாங்க வந்து ஸ்கைப்ல வேணா நாங்க பேட்டி எடுக்கிறோம், நீங்களே பேசிங்க அப்படின்னாங்க. சரி நான் ஓகே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வந்து விவாதம் வச்சாங்க. எனக்கு ஐபிசில உள்ள ஸ்கைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிள்ல இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்க இதுல பேசுங்க, என்கிட்ட கேமரா ஒழுங்கான கேமரா இல்லைங்க அப்படின்னு, நீங்க எனக்கு ஆபீஸுக்கு டைரக்டா ஆபீஸ் வந்துருங்க, அங்க வச்சு பேசுறீங்க அப்படின்னு. நான் அவங்க ஆபீஸ் போயிட்டேன். சவுக்கு சங்கர் அவன் வீட்டுல இருந்தாப்புல, அவர் வந்து அந்த ஈழத்தமிழர் வந்து லண்டன்ல இருந்தாப்புல, 3 பேரும் ஸ்கைப்ல வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஏற்கனவே சவுக்கு சங்கர் பேசின எல்லா இதையும் எடுத்துட்டேன், தரவையும் எடுத்துக்கிட்டேன், ஏற்கனவே அவன் பேசின பொய்யெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நேரடி விவாதம் பண்ணும்போது நான் கேட்ட கேள்வி ஒண்ணுத்துக்கும் பதில் சொல்ல முடியல, தலை தொங்கி போச்சு. அது வியூஸ் நிறைய போயிடுச்சு, லட்சக்கணக்குல. அது என்னன்னா, எல்லாம் கேக்குறீங்களே, நீங்க அந்த கேட்ட கேள்விகள் ரீகால் பண்ண முடிஞ்சா ஏதாவது அதை ஷேர் பண்ணுங்க. ஓகே. நான் என்னன்னா, சவுக்கு ஏற்கனவே பேட்டி கொடுத்த பேட்டியில இருந்து எடுத்து ஒவ்வொரு பாயிண்டா அடிக்கிறேன். எப்படி அடிக்கணும்னா, அவன் என்ன சொல்லியிருந்தானா, அதாவது ராம்குமார் வந்து ஐசெக்டிவ் பிளாக்ல செத்து இருந்தானா நான் ஒத்துருந்திருக்கவே மாட்டேன், தற்கொலை பண்ணிட்டான்னு சொன்னா நானே ஒத்துருந்திருக்க மாட்டேன், ஆனா அவன் செத்தது சமையல் அறையில அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சமையல் அறையில வந்து அந்த இது மிக்சி ஓடுற ஒயரை எடுத்து அவன் வயல கடிச்சிருந்திருக்கலாம். இதுல வந்து ஐசெக்டிவ் பிளாக்னா உயர் பாதுகாப்பு அறை, HSPன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அவன் இது பண்ணவே முடியாது, ஒயர்லாம் ஹைட்ல இருக்கும், இதோட ஃபேனு கூட ரொம்ப உயரத்துல இருக்கும், நான் கூட சிறையில இருந்திருக்கேன், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. உடனே நான் என்ன பண்றேன்னா, நானும் ஐசெக்டிவ் பிளாக்ல தான் இருந்தேன். அதே சமயம் அந்த இது இருக்கு, வரைபடத்தை எடுத்து காமிக்கிறேன், ராம்குமார் டெத் ஆன வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது ஒரு வரைபடம் போட்டு கொடுப்பாங்க அந்த குற்றப்பத்திரிகையில. அந்த வரைபடத்தை எடுத்து இந்த பாரு ஐசெக்டிவ் பிளாக்ல தான் செத்து இருக்கான், இது ஒண்ணு. 2வது வந்து தமிழ்ச்செல்விங்கிற ஒரு நீதிபதி அந்த ஐசெக்டிவ் பிளாக்ல இருக்க போட்டோவை எடுத்து இந்த இடத்துலதான் ஒயர் பிஞ்சு செத்துருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டோவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த 2 போட்டோ இருக்கு. அது இல்லாம சிறையில இருக்க சிறை கைதிங்க வந்து கொடுத்த அந்த ஆதாரம் இருக்குல்ல, அந்த எழுத்து வடிவ வாக்குமூலம், அதை வந்து இந்த பாரு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் பேசிங்க அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் சொல்றான், கொலை நடந்து 2வது நாளே ராம்குமாரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சொல்றேன், கொலை நடந்தது ஜூன் 24, ராம்குமாரை கைது பண்றது ஜூலை 1 நைட்டு 10 மணி, கிட்டத்தட்ட 8 நாள். இதுல வந்து வழக்குல தொய்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே காவல்துறையில இருந்து இதுக்கு மாறுது, அது பேர் என்ன, தமிழக காவல்துறைக்கு ஜூமோட்டோவா இந்த இது நீதித்துறையா மாத்துது. இப்ப 8 நாள் கேப் வந்திருக்கு, நீ எப்படி 2 நாளா சொல்லலாம் அப்படின்னா இதுக்கும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ராம்குமார் வந்து இது குற்றப்பத்திரிகை ஏன் தாக்கல் பண்ணல அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, ராம்குமார் கைதான 15 நாள்லயே இது தற்கொலை பண்ணிட்டு செத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நான் என்னோட பதில் என்னன்னா, ராம்குமார் வந்து ஜூலை 1ஆம் தேதி கைது செய்யப்படுறான், செப்டம்பர் 18ஆம் தேதி கொலை செய்யப்படுறான், கிட்டத்தட்ட 83 நாள் சிறையிலேயே இருக்கான். சிறையிலே இருக்கும்போது அவன் எப்படி வந்து எப்படி 15 நாள்ல சாவான் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறேன். அது நிறைய. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஏற்கனவே தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கான், அதனால இவன் சூசைட் பண்றதுக்கு சகஜம்தான் அப்படின்றான். அப்புறம் நான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காமிக்கிறேன், இதப்பா இது ஃபர்ஸ்ட் கைதாகும் போது இடப்பக்கத்துல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு அறுப்பு அறுத்திருக்கான், அதுக்கப்புறம் வந்து இது சூசைட் இன்ஜுரி இல்லை அப்படின்னு சொல்லி ரைட் சைட்ல இருந்து இன்னொரு அறுப்பு அறுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு அறுப்பு அறுத்து 15 சென்டிமீட்டர்னு நீளமா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க கூட்டுல பேசுங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது அவன் தலை தொங்கி போச்சு, அவன் எடுத்து பேசவே முடியல. இப்ப என்னன்னா கமெண்ட்ஸ்ல என்ன பண்ணா 99% அவனை திட்டியே வச்சிருக்காங்க. நான் பேசும்போது எடுத்து பேசிட்டு இருக்கேன். எப்படின்னா அவன் வந்து என்ன சல்லி பையன் கேட்டான்லாம், அந்த இன்டர்வியூல நான் டைரக்டா கேட்டேன், பேசுறவன்னா எப்படி நீ சல்லி பையன் சொல்றான், நான் வடக்குன்னா வடக்க பத்தி பேசு, இப்ப நான் கொடி அடிச்சவன் சல்லி பையன்னா அது வேற பாட்டுல பேசுறேன், நான் தைரியமா நேர்ல பேசுறேன், இல்லைன்னா வேற ஒரு பாட்டுல பேசுறேன், எந்த வழக்கோ அதை வழக்க பத்தி பேசு அப்படின்னு. அவன் எதுவும் பேசல, வழக்க முடிச்சுக்கலாமா, இந்த இது இன்டர்வியூ முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுல கேட்டான். இப்ப கமெண்ட்ஸ் ஃபுல்லா நெகட்டிவா வரவும் கீழே ஃபுல்லா ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இது மாதிரி வாங்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையை திட்டி வச்சிருந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 வீடியோவும் தூக்கிட்டாங்க. 45 நிமிஷம்
மொத்தம் 1.5 மணி நேரம் ஒன்ன வீடியோவே ஃபுல்லா தூக்கிட்டாங்க. நடுவுல ஒரு பிரேக் கொடுத்து நடுவுல இது பண்ணாப்லயே அவரு நடுவுல இல்ல போயிட்டாப்ல. நீங்க கூட சொன்னீங்க அந்த அந்த காணொலியில பாத்தீங்கன்னா எங்க அவரு திடீர்னு போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்க நீங்க, ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. ஆமா, திரும்ப அதுக்கப்புறமா திரும்ப வந்தாரு அவரு. ஆமா ஆமா. அது எந்த இது ஞாபகம் இருக்கா? எதை கேட்கும் போது அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வெளில போயிட்டு அதான் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது. இன்னொன்னு, அவருக்கு வந்து சங்கர் சுப்புன்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காரு. அவர் யாருன்னா சங்கர் சுப்பு நேர்மையான வழக்கறிஞர். அவரோட மகனையே வந்து போலீஸார் கொன்னுட்டாங்க. அவர் வந்து இந்த புகழேந்தி இவருக்கெல்லாம் ஆப்போசிட் சவுக்கு சங்கர். அவர் பேரை சொன்னதுல இருந்து தலை தொங்கி போச்சு. இன்னொரு விஷயம், நேத்து எனக்கு ஒரு வாரமா மாட்டு ரவி அவங்கிறவரு எனக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. மாட்டு ரவி யாரு அப்படின்னா 30 வருஷம் சிறையில இருந்தவர். எல்டிடியில அந்த எழுத்து வடிவ வாக்குமூலம் அதை வந்து இந்த பாரு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் பேசிங்க அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் சொல்றான், கொலை நடந்து 2வது நாளே ராம்குமாரை ஆதார் கார்டு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு இன்சர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஓபன் பண்ணான்னு நினைக்கிறேன். விழா முயற்சியால ஓபன் பண்ண ஒரு 4 நாள் கையில இருந்தது. அப்படியே நக்கீரன் கோபால் அவர் இருக்காருல்ல, நக்கீரன் ஆபீஸ்ல போய் இறங்குற லைட் புட்டுக்குச்சு. இருந்தாலும் உள்ள எல்லா ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்துக்கிட்டேன். அது நல்ல இதா போயிடுச்சு. ஆனா எப்படியும் போயிருந்தல அப்ப டிசபிள் ஆயிடுச்சு மறுபடியும். இப்படிதான் நான் 2 ஐடியா எடுத்தது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வரக்கூடிய அமைப்புகளை திரட்டி வேலை செய்யறதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்ல அமைப்புகளுக்கு அப்ப எனக்கு 24 வயசுங்க. அப்ப நான் என்ன பண்ணாலே தெரியாம சுத்திட்டு இருந்தவங்க. எனக்கு இந்த வந்து எப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது. அப்போ என்னென்னமோ நான் சர்ச் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் கொலை முயற்சி நடந்தது என் மேல. சிறையில இருந்து வந்த அப்புறம் ஒரு 8-9 பேர் அடிச்சு புதற்குள்ள தூக்கி போட்டு போனானுங்க என்ன. இது மாதிரி நடந்துட்டு கூப்பிட்டு வரோம். அதுக்கப்புறம் தான் உங்களை இது பண்ணிட்டு வரோம். இல்ல அதுக்கப்புறம் தான் வரோம். நான் கென்னடி அப்படின்னு சொல்லி திருச்சியில இருக்காருல, அவர் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து வீடு ரெடி பண்ணி உங்களோட முழுமையா, அதாவது எல்லா நேரத்திலயும் கூட இருக்கிறது, என்ன வந்தாலும் எங்களை தாண்டி தான் வருங்கிற அளவுக்கு உத்தரவாதம் கொடுத்தோம். ஆனா நீங்க 3வது நாள் வந்து திடீர்னு கிளம்பணும்னு சொன்னீங்க. எல்லாமே ஒரு ஊடகமா இருக்கவும் தான் இங்க வந்து நீங்க அமைப்பா செயல்பட மாட்டீங்கிற ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு பிரச்சாரமும் ஓடிட்டு இருக்கவும் தான் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகி நம்ம வந்து அந்த இதை வந்து நீடிக்கிறது. இல்ல இப்ப வரைக்கும் நான் அமைப்பா இல்ல. அது தெரியல. அது இதான் எனக்கு நல்லதா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப இங்க வந்து சிவான்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு கோவையில. அவர் வந்து ஜக்கி வாசுதேவோடைய பிரச்சனைகளுக்கு எதிராக வேலை செய்யறாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா கூட்டமைப்புகளை உருவாக்கி அந்த கூட்டமைப்புகளுடைய வழிகாட்டுதலின் மூலமா அவர் செயல்படுறாரு. அது ஒரு என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, நான் தனியா சிந்திச்சா என்னுடைய மூளைக்கு ஒரு எல்லை இருக்கும். அதே ஒரு 30 பேர் 40 பேர் 300 பேர் சிந்திக்கும் போது அதோட வலிமை வந்து வேறையா இருக்கும் இல்லங்கிறத நான் கேட்கிறேன். நான் உங்க கூட ஆர்கியூவா இல்ல நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லல. இந்த ரூட்லயே இப்போ வரைக்கும் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கேட்கிறேன். ஓகே. இல்ல நான் இப்போ ஏதாவது அமைப்பா போயிருந்தேன்னா இந்த வழக்கு அப்படியே விட்டுட்டு வேற இது டாபிக் நான் போயிருந்திருப்பேன். நான் இது விடாம துரத்திட்டு இருக்க காரணம் நான் தனியா நிக்கிறதாலதான். இல்லைன்னா ஒவ்வொரு இதுவும் தாண்டி போயிருந்திருப்பாங்க. ஏதோ ஒண்ணு இது என்ன இயக்கிட்டு இருக்குது. நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். எப்படின்னா, இந்த வழக்குல வந்து முதல்ல இருந்து இதை பண்ணிட்டு இருந்தவர் வந்து திருமாவளவன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்துல நான் ஓப்பனாவே பேசுறேன். அதுல திருமாவளவன் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ராம்குமார் கொலை செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ராம்குமாரோட வழக்கறிஞர் ராம்ராஜ் வந்து தலைவர்னு சொன்னாரு இவரை, திருமாவளவனை. அப்புறம் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா அண்ணன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ராம்குமாரோட அப்பா வந்து அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. ராம்குமார் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒருத்தன் கையில வந்து ஒரு படத்தோட வரான். அவன் பேர் என்னன்னா ரமேஷ் செல்வம் அப்படின்னு. படம் பேர் என்ன நுங்கம்பாக்கம். அந்த நுங்கம்பாக்கங்கிற சுவாதி கொலை வழக்கு அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கம் டைட்டில் மாத்துறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த படத்தை வந்து இவர்கிட்ட போட்டு காமிக்கிறான், திருமாவளவன்கிட்ட போட்டு காமிக்கிறாப்புல. திருமாவளவனா எந்த பிரச்சனையும் இல்லை, சில மாற்றுக்கருத்து இருக்கு, படத்தை வெளியிடலாம் அப்படின்ட்டாப்புல. ஆனா எங்க சைட்ல இருந்து என்னன்னா, ராம்குமார் அதுல வந்து என்ன எப்படி சிந்திச்சிருக்கான்னா, ராம்குமார் தான் கொலையாளி, ராம்குமார் வந்து ஒரு கேய் பிரச்சனையால தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான், ராம்குமார் தான் பின்தொடர்ந்தான், ராம்குமார் தான் பண்ணான் அப்படின்னு எல்லாமே கொச்சே எழுதி வச்சிருந்தான். பொம்பளை போய்க்கு அப்படி மாதிரி எடுத்து வச்ச இந்த படத்தை இவர் ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. இது வந்து எப்படின்னா, இந்த ராம்ராஜ் மாதிரியே ஒரு வழக்கறிஞரை அவர்கிட்ட பேச வச்சு மிரட்டி ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்கு. இது வந்து ராம்ராஜ் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவார். என்ன பேச வேணாம்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி. இது மாதிரி பண்ணிட்டு
அந்த படத்துல இயக்குனர் ரமேஷ் செல்வம் இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தான்னா, ராம்குமார் கொலை பண்றதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த படம் வந்து 3 கோடி அது தயாரிக்கிறதுக்கு. அஜ்மல் தான் அவனுக்கு ஹீரோவா இருந்தான். ஏதோ வந்து சகான்னு ஒரு படத்துல நடிச்ச ஹீரோயின் தான் அதுல சுவாதியா நடிச்சிருக்கோம். உயரமான ஒரு பையன் தான் அதுல வந்து ராம்குமார் நடிச்சிருப்பான். ராம்குமாரோட ஹைட் வந்து 5.2, அந்த பொண்ணோட ஹைட் வந்து 5.6 அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா அந்த படத்துல அப்படியே மாத்தி காமிச்சிருப்பானோ எல்லாத்தையும். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னதே இவர் தான், திருமாவளவன் தான். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இவங்க போன் பண்ணி கேட்கும்போது, அதாவது ராம்ராஜ் போன் பண்ணி கேட்கும்போது திருமாவளவனே சொல்லிட்டாரு, உனக்கனே மயிரே போன ஐயா அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டாங்க. அந்த படத்தை இன்னும் அவர் ராம்ராஜ் பார்க்கல. நான் சொல்லும் போதெல்லாம் அவனை விடியா அதை பேசாத அப்படின்ட்டாப்ல அவரு. கவின், என்னோட பேர் கவின் மலர். வணக்கங்க. வணக்கம். படிச்சிருக்கேன். உங்க இதெல்லாம் எழுத்தெல்லாம் ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 திலீபன், நன்றி திலீபன். நான் இங்க என்ன பேசுறீங்கன்னு சும்மா கேட்கதான் வந்தேன். சொல்லுங்க திலீபன். உங்களை பத்தி சுஜாதா அவங்களும் பேசியிருந்தாங்க, இந்த இளவரசன் அந்த பிரச்சனையில கூட. ரைட் 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 ரைட். அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்களே சுஜாதா, அவங்க தானே? ஆமா, அவங்க இந்த ராம்குமார் விஷயமாவும் பேசியிருந்தாங்க. நிறைய விஷயத்த வந்து அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுலாம் இது பண்ணாங்க. நல்லா ஆமா, இப்ப கூட உங்களை பார்த்துட்டு தான் வந்தேன். தோழர், நான் உங்ககிட்ட பேச வந்தேன் தோழர், ஃபெரோஸ் தோழர். நான் என்னன்னு கேட்கலாம் தான் வந்தேன். நீங்க சொன்ன ஒரு கருத்தை ஒட்டி தான் அதை பேசுறதுக்காக நான் மேல வந்தேன். நீங்க அமைப்பா திரண்டு செயல்படுறதுல என்ன தயக்கங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க, சிவாவை, கோயம்புத்தூர் சிவாவை, ஈஷா ஜக்கிக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எவ்வளவு தூரம் அவரை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியல. இங்க யாரெல்லாம் இருக்காங்க கீழே? நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே, யாருக்கு தெரிஞ்சாலும் இல்ல நான் நம்மளை படுத்துறதுக்கு தான் சொல்றேன். அந்த சிவான்றவர் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ரோல் மாடல் மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஆனா வந்து சிவா வேலை பாக்குறது எங்கன்னு தெரியும் இல்லையா? இல்ல தோழர், அவரு என்ன சொன்னாருன்னா, இப்போ முந்தானத்து வந்து பேசினாரு. வாய்ஸ் லோவா இருக்கு பகத். ஆமா, நீங்க கொஞ்சம் போன் கிட்ட வச்சு பேசுங்க. மைக் ஏதோ சங்கரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியுமா? தெளிவா சொல்லுங்க மேடம். கவின் மேடம், சவுக்கு சங்கரை பத்தி கடைசியா நான் சிலது பேசுறேன். கேக்குதா? அது நான் கடைசியா பேசுறேன். நான் பேசுறது கேக்குது? இல்ல சவுக்கு சங்கரும் சிவாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது தெரியாது இல்லையா? சவுக்கு சங்கரோட ஃப்ரெண்டா இருக்கிற யாரையும் நான் நம்ப மாட்டேன் முதல்ல, ரைட்டா? ஏன்னா இது ஒரு நெட்வொர்க், சங்கரோட நெட்வொர்க். அதுல சிவா வந்து இருக்காப்ல. சிவா வந்து சிவா வந்து நெற்றிக்கண் ஒரு பத்திரிகையில வேலை பாக்குறாரு, அது தெரியுமா? இல்ல, அதெல்லாம் தெரியாது எனக்கு. அவர் இந்த பழங்குடி மக்களுக்கான ஒரு அமைப்புல வேலை செய்யறாருல, அது மட்டும் தான் தெரியும். ஒரு என்ஜிஓ. அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் தோழர் சிவா. அவர் வந்து ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னு கோயம்புத்தூர் பகுதியில அறியப்படுறாரு. என்ன, நானும் அவரை அப்படிதான் தொடர்பு கொண்டேன். என்னோட பத்திரிகைக்காக நான் இந்தியா டுடேல ஒர்க் பண்ணும்பொழுது அவர் வந்து இந்த ஈஷாவுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நிறைய ஆர்டிஐ எல்லாம் போட்டு வாங்கி வச்சிருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு என் கூட வேலை பார்த்த ஒரு நண்பர் வந்து இவரோட கான்டாக்ட் கொடுத்தாரு. நான் உண்மையிலேயே இவரை வந்து ஒரு சுற்றுச்சூழல் போராளி அப்படின்னு நம்பிதான் அவர்கிட்ட நான் போறேன். போயிட்டு எனக்கு உண்மையாலுமே எனக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தான். ஒரு 3 நாள் கூடவே இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. வனத்துறையில என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஈஷா கிட்ட பேசினா, ஈஷா மையத்துக்கெல்லாம் கொஞ்சம் திட்டுத்தனமா போனோம்னு வச்சுக்கோங்களேன். போய் பார்த்தோம் என்னெல்லாம் அவங்க ஃப்ராட் பண்றாங்க எல்லாமே. ஸோ நான் ஒரு 4-5 நாள் அங்க இருந்தேன் கோயம்புத்தூர்ல. அந்த 4-5 நாள்ல வந்து நான் டோட்டலி வந்து நம்புறேன் அவர் வந்து ரொம்ப உண்மையிலேயே ஒரு சீரியஸாகவே மக்கள் மேல அக்கறை உள்ள ஒரு போராளி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த ஸ்டோரி வந்துருச்சு, இந்த யானை பாதையில் மனிதர்கள் அட்டகாசம் இந்தியா டுடேல ஸ்டோரி வந்துச்சு. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் வந்து அப்ப நான் கேட்டேன், நெட்ரிக்கன்ல வேலை பாக்குறேன்னு கேட்டேன். நெட்ரிக்கன் என்ன மாதிரி பத்திரிக்கைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அது ஒரு பிளாக்மெயில் பண்ற பத்திரிக்கை.
அதுலதான் அவர் வேலை பாக்குறாரு. அதோட ஆசிரியர் வந்து மணி, நான் கேட்டேன் நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க தோழர், நீங்க எதுக்கு இந்த பத்திரிகையில போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னு. உங்களுக்கு அவர் அதுல வேலை பாக்குறாருன்னே தெரியாதா தோழர்? இது வரைக்கும் அவர் அப்படி என்கிட்ட அவர் அப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டதே கிடையாது. ஆட்டா பாவீங்களா கேளுங்க, என்ன ஒரு ஃப்ராடுத்தனம். நான் கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா வந்து, இல்ல நான் காதல் திருமணம் பண்ணிருக்கேன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, நானும் வாழ்க்கையை ஓட்ட வேண்டாமா தோழர், இது எனக்கு ஒரு ஐடி கார்டு தான், இதை வச்சிருந்தா டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் நிறைய பேரை காமிச்சிட்டு உள்ள போலாம், அந்த மாதிரிதான் எனக்கு இப்படிலாம் சொன்னாரு. சத்தியமா நான் நம்பினேன், சீரியஸாவே நம்பினேன், உண்மைதான் அப்படின்னு நம்பிட்டு நான் வந்துட்டேன். நான் சென்னை வந்த பிறகு நான் அப்புறம் போன்ல தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் வந்து இந்தியா டுடே ஆஃபீஸ்க்கு வந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, எங்க கோயம்புத்தூர்ல இருந்து 2 பேர் உங்களை பார்க்க வராங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. யாருங்க அவங்க அப்படின்னு கேட்டேன். அங்க வந்து லோக்கல்ல உள்ள கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு பத்திரிக்கை பேர் சொன்னாரு, என்னது கோயம்புத்தூர் கிரைம் டைம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த லோக்கல்ல எல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை, அதுல வேலை பாக்குறாங்க 2 பேரும். ஊழியர்களை மிரட்டுறதுக்கே நிறைய பத்திரிகை லோக்கல் நடத்துறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பத்திரிக்கை, அதுல வந்து வேலை பாக்குறாங்க. அவங்க 2 பேரையும் இளவரசன் விஷயமா பாக்கணும்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா அவங்க கிட்ட முக்கியமான எவிடன்ஸ் ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க, அவங்கள பாக்கணும்ன்றாங்கன்னு சொன்னாரு. அப்படியா, சரி வர சொல்லுங்க அப்படி சொல்ல. ஒரு நிமிஷம் நான் மாடரேட்டர்ஸ்ட கேட்டுக்கிறேன், பேசலாம்ல, ரொம்ப டைம் இருக்குதா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ப்ளீஸ் கோ அஹெட் மேடம். ஓகே ஓகே. சரி, நானும் வந்து இவரு சொல்றாருன்றதுக்காக இப்ப இளவரசனோட மரணம் பத்தின எவிடன்ஸ்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இளவரசன் கொலையா தற்கொலையா நம்ம போயிட்டு இருக்குது பிரச்சனை. கொலைக்கான எவிடன்ஸ் ஏதோ எடுத்துட்டு வராங்க, அப்படிதானே தோணும். கொலைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அது கொலைன்னு இப்போ நான் சொல்றேன், அது கொலைதான் அப்படின்னு. தற்கொலை நம்புறவங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, அது கொலைன்னு நிறைய பேருக்கு தெரியும். அது அப்படிதான் நினைச்சு ஓகே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் வந்தாங்க ரைட்டா. அந்த பொண்ணு வந்து முஸ்லீம்னு தன்னை அறிமுகப்படுத்திக்குச்சு. முஸ்லீம் சொல்லிச்சு, ஒரு என்னமோ பர்வீன் மாதிரி ஒரு பேர் சொன்னிச்சு. கூட வந்த நபர் வந்து அவர் வாயே திறக்கல, அந்த பொண்ணு மட்டும் தான் எங்கிட்ட பேசிச்சு. நாங்க வந்து தர்மபுரி போனோம், தர்மபுரி போய் திவ்யா தரப்புல நிறைய பேர்கிட்ட பேசணும், எல்லாரையும் பார்த்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அஷ்ராகர்கையும் பார்த்தோம், அஷ்ராகர் தான் அப்போ எஸ்பி அங்க, அவரையும் பார்த்துட்டு வந்தோம், உங்களுக்கு நாங்க எவிடன்ஸ் கொடுக்க வந்தோம். சரிம்மா, என்னம்மா எவிடன்ஸ் கொடுக்க வரீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி வந்து அவரை கொலையெல்லாம் பண்ணல, தற்கொலை தான் பண்ணிருக்காரு. சரி, இங்க எதை வச்சு சொல்றீங்க? தற்கொலைக்கு எவிடன்ஸ் கொடுக்க வந்தீங்களா? நான் சிரிச்சிட்டேன், ஏன்னா கவர்மெண்டே அதை தற்கொலைன்னு சொல்லி தான் கேஸ மூட போகுது. அஸ்ராகருக்கே அதான் சொல்றாரு, அதுக்கு என்ன எவிடன்ஸ் வேண்டி கிடக்கு உங்களுக்கு? அது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயத்துக்கு என்ன எதுக்கு எவிடன்ஸ்? ஏதோ புதுசா ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா அது எவிடன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல அது என்னன்னா, நாங்க திவ்யா தரப்புல எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கோம், உண்மையா அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து யாரும் பிரிச்செல்லாம் வைக்கல. கேட்டுக்குங்க, பாமக பிரிச்சு வைக்கலையா, வன்னியர் சங்கம் பிரிச்சு வைக்கலையா, யாரும் எந்த சதியுமே பண்ணலையா. அவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னா, இளவரசன் ஆண்மையற்றவனா ரைட்டா, இப்படிதான் அந்த அம்மா சொன்னிச்சு அந்த பொண்ணு. அதனாலதான் அவங்க 2 பேரும் அதுக்கு மேல தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதுன்றதுனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதான் உண்மை. இது தெரியாம கோர்ட்ல வந்து இது பண்ணி அது பண்ணி என்னவோ பெரிய பிரச்சனையாலாம் மீடியால பண்ணிட்டாங்க. இதான் உண்மை, நாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், நீ சொல்றது எதை வச்சு உண்மை? நான் இளவரசன் இப்போ இல்ல, டெஸ்ட் கூட பண்ணணும்னா பண்ண முடியாது, நீ எதை வச்சுமா நீ சொல்ற அப்படின்னு நான் கேட்டா, அது இதாங்க உண்மை, நான் எல்லா தரப்புலையும் விசாரிச்சுட்டு வந்தா சொல்றேன், நீங்க வந்து இதை ஸ்டோரியா எழுதணும் இந்தியா டுடேல இருந்துச்சு. நான் பயங்கர கடுப்பாயிட்டேன். இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் இந்தியா டுடேல எழுத மாட்டோம், கண்டிப்பா இந்தியா டுடேக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, இளவரசன் ஆண்மையற்றவன்னு என்ன ஸ்டோரி எழுத சொல்றீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். கூட வந்தவர் அப்பதான் பேசுறாரு, இல்ல இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அவரு 2 வார்த்தை ஏதோ அப்பதான் பேசினாரு. நான் சொன்னேன், இல்லைங்க இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் நாங்க எழுத மாட்டோம், இதுக்கு என்ன ஆதாரமும் உங்ககிட்ட கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் நம்பில நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே இல்ல நாங்க வந்து உங்க எடிட்டரை பாக்கணும்னாங்க. நான் தாராளமா பாருங்க அப்படி சொல்லிட்டு நான் போய் எடிட்டர் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க, நான் சொன்னா கேட்கல, உங்க எடிட்டரை பாக்கணும்னு சொல்றாங்க, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு. போயிட்டு அவர்கிட்டையும் இதே கதை இவரெல்லாம் பேசி, இதெல்லாம் நாங்க இங்க போட முடியாதுமா, நீங்க போங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வெளில போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, உங்க எடிட்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நாங்க வந்து இதை எடுத்துட்டு நாங்க நக்கீரனுக்கு போவோம் அப்படின்னு. எனக்கு சிரிப்பா வந்தது. சரி எங்க வேணா போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கேயா போட்டாங்கன்னா போட்டுக்கிட்டோம், எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை, நீங்க வந்து என்கிட்ட இனிமே கேட்காதீங்க இதுன்ட்டு சிவாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏங்க நீங்க 2 பேரும் அனுப்பிச்சு வச்சீங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்டேன். வந்து இங்க உள்ள லோக்கல்ல உள்ள கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும்ல ஃபெரோஸ் தோழர், கோயம்புத்தூர்ல ஒரு முஸ்லீம் பொண்ணு அந்த மாதிரி ஒரு லோக்கல் கிரைம் பத்திரிகையில போய் வேலை பார்க்கறதுக்கு விடுவாங்களா சொல்லுங்க? ஒன்னு 2 பேர் வேலை
எனக்கு அவமானமா இருந்துச்சு, உண்மையா சொல்றேன். புடிச்சு கூப்பிட்டு கத்தி விட்டேன். இந்த ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட நண்பர் பத்திரிகையாளர் நம்பரையும் கூப்பிட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்களா நீங்க, நான் அவரை பிடிச்சி கத்தி பெரிய பிரச்சனையாச்சு. தயவு செஞ்சு அந்த ஆள்லாம் நம்பாதீங்க, கூட்டமைப்புல எல்லாம் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சவுக்கு சங்கர் பத்தின ஒரு விஷயத்தையும் நான் இங்க சொல்லிடுறேன். இல்ல நான் சொன்னேன்ல, அந்த இது சொன்னேன்ல, அது என்ன பிளாக்மெயில் பண்ணது, அது இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பிளாக்மெயில் தான். சவுக்கு சங்கரும் சிவாவும் சேர்ந்து பண்ணது. ஓகே ஓகே. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இவரு டிஎன் கோபாலன் வந்து பிபிசிக்காக ஒரு இன்டர்வியூ வந்தார். நீங்க சொல்லி வந்திருந்தாரு இல்லையா, அவர் அந்த இன்டர்வியூ வந்து நிறைய வெட்டி ஒட்டிட்டாரு. அதுக்கப்புறம் எதை பத்தின இன்டர்வியூ எனக்கு மறந்து போச்சு. ஒரு காலத்துல அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான், இப்ப பேச்சுவார்த்தை கிடையாது. எதை பத்தி எனக்கு ஏதோ லைட்டா ஞாபகம் வந்துருச்சு. ரைட் ஞாபகம் வந்துருச்சு. அது வந்து கான்ட்ரவர்சி என்னன்னா, நான் என்ன பேச்சு இருந்தேங்கிறத அவர் வெட்டி அது கேட்டா நான் வந்து எதிரா பேசுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இது பண்ணாரு. அது வந்து என்னன்னா, நான் பேசி அதை எடுத்து இல்ல நீங்க அதை என்கிட்ட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமயமே எனக்கு லைட்டா ஞாபகம் வருது. ஆமா ஆமா. அப்புறம் என்னாச்சுன்னா, இங்க வந்து மீனாட்சிபுரத்துல இந்த ஆயிஷான்னு ஒரு நாவல் வந்துச்சு இல்லையா? ஆமா ஆமா. கற்பை என்கிற நாவல் வந்து இங்க வந்து நம்ம பிரசன்னா வெளியிட்டாரு. அது வந்து ஒரு நிகழ்ச்சி நான் வந்து அந்த வந்து என்னென்ன அப்படியே லைம்லைட் கொண்டு வந்தது உங்களுக்கு நாங்க தான் நன்றி சொல்லிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. எஸ் திலீபன் இருக்கீங்களா? இருக்குங்க, பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, அதான் சரி நான். ஓகே திலீபன், தென் எனிபடி எனி क्वेश्चंस? இல்ல அந்த மார்க்கெட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னன்னா, அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்டயே இருக்கு. அவங்க என்னன்னா, நான் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ண உடனே நீங்க வந்து சவுக்கு சங்கர் கூட எனக்கு நேரடியா அந்த விவாதம் வந்துச்சு. விவாதம் வந்து சவுக்கு சங்கரை போட்டு நான் பொழந்துட்டேன். அவ வந்து எதிர்த்து பேச முடியல, எல்லாத்தையும் கோர்ட்ல போய் பேசிங்க அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ராம்ராஜ் அந்த தோழர்கிட்ட வந்து, இந்த பாருங்க என்னோட போட்டோ இருக்கு, நான் அவர் கூட எடுத்துக்கவே இல்லை, ஆனா இவன் வந்து எப்படி அவன் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கான் பாருங்க அப்படின்னு ஒவ்வொன்னா டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் எந்தெந்த டிஐஜி எந்தெந்த இவருக்கு எல்லாருக்கும் கால் பண்ணதெல்லாம் இருக்கு, இதை எடுத்து நீங்க டாக்குமெண்ட் மாதிரி பண்றதுனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப கூட இங்கதான் இருக்கு, என்கிட்ட தான் இருக்குது. ஒரு 200 பக்கமோ 300 பக்கமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்துதான் போயிருக்காங்க. சரி, அதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த கேஸ்ல மட்டும் தெளிவா இருப்போம் அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டேன். அவங்க என்கிட்டயும் வந்து கொடுத்தாங்க. திலீபன், தனி ஒரு ஆளா இருந்த இந்த ஒரு விஷயத்தை எடுத்து இந்த அளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுல அதனுடைய அனுபவம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், சில விஷயம் உங்களால சொல்ல முடியுங்களா? அனுபவம் இல்லைங்க, என்ன அனுபவம் அனுபவிச்சாச்சு, எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சாச்சு. இல்ல, எனக்கான ஒரு கோல் இருக்குதுங்க. நான் வந்து இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சாகணும். ஏன்னா நான் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் கொலையாளி இல்ல அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதுக்காக என்ன பண்ணானுங்க, என்னை கொண்டு போய் இது திருச்சி சிறையில ட்ரெஸ் இல்லாம போட்டு, மேல ஃபேன் இல்ல, கீழே கட்டாந்தர வேர்க்குது, பக்கத்துல எல்லாம் ஃபுல்லா பைத்தியமா உட்காந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தூங்க முடியல, ஒரே ஒரு பெரிய ட்ரௌசரு, அது அவுந்து உழுது. இது இப்போ 20 நாள் இந்த மாதிரி மென்டல் பிளாக்ல அடைச்சி சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன். சித்திரவதை அனுபவிச்சுட்டு ஜெயில இருந்து நான் வெளியே வரேன். வெளியே வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சு புதருக்குள்ளத்துக்கு போட்டு போறானுங்க என்ன. இந்த மாதிரி எல்லா சித்திரவதையும் தாண்டி இந்த கேஸ்ல ஜெயிச்சாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாமானியனுக்காக ஒரு சாமானியன் போராடி இருக்கான். இது வந்து சுயநலம் கிடையாது. எவனா ஒரு கேள்வி கேட்க இல்ல, இப்ப செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போறதோட இத்தனை வருஷம் தொடர்ந்து அந்த கேஸ்லயே உருண்டுகிட்டு இருக்கேன் பாருங்க. இவ்வளவு நாள் நான் கண் முடிச்சு பேசிட்டு இருக்கேன்னா காரணம் என்ன, இந்த கேஸுக்காக தான். வேற ஏதாவது டாபிக் இருந்தா நான் பாதியிலே போயிருப்பேன். ஏன்னா இந்த கேஸ் வந்து அவ்வளோ ஒரு 6 வருஷமா வேற எதுவுமே சிந்திக்காம, வேற ஒரு 24 வயசுங்க அப்போ, இப்ப எனக்கு 30 வயசு ஆகுது. 6 வருஷம் ஃபுல்லா இதுக்காக நான் செலவு பண்ணிருக்கேன். ஜெயிச்சே ஆகணும், என்னோட லைஃப் டைம் கோலே அதுதான். என்னுடைய ஆம் நண்பர்களே, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டிஸ்கஷன். எல்லாருடைய கருத்துக்களுக்கும் நம்ம திலீபன் மகேந்திரன் அவர்கள் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக ரொம்ப அருமையாக அவருடைய ஷேரிங்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ தூரம் இந்த ஒரு கேஸுக்காக பாடுபட்டிருக்கார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 ஆண்டு காலம், 24 வயசில் ஆரம்பித்து 6 வருஷ காலம் ஒரு தனி நபராக இருந்து அதற்கு ஒரு
நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு வந்து பாடுபட்டிருக்கார் அப்படின்றது இதன் மூலமாக தெரியும் வருகிறது. மேலும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் இப்போ இந்த நடந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட் மட்டும் கிடையாதுங்க. இவர் சுவாதி கேஸ்லேயே பல விஷயங்கள் காசை வாங்கிட்டு பல விதமாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது இதன் மூலமாக இன்னமும் பல விஷயங்கள் தெளிவாக தெரிகிறது யார் இந்த சவுக்கு சங்கர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. இந்த மாதிரி நபர்கள்லாம் யூடியூப்பில் பேசும் பொழுது இவரை வைத்து அந்த கட்டமைப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பாதிக்க, எல்லாத்தையும் தெளிவாக ஆராய்ந்து அதன் பின்பு எந்த ஒரு விஷயத்தையும் நிலைநாட்டி அதை நம்பினீங்கன்னா நாட்டுக்கு நல்லது, உங்கள் வீட்டுக்கு நல்லது. ஏன்னா நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ தலைவர்கள் அவங்க எப்படிப்பட்டவர்கள்னு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பேசுகிறாங்கன்னா, திருட்டுத்தனமாக இவங்க வாயை வாடகை விட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல காசை வாங்கினதுக்கு தகுந்தாப்புல தான் யாருக்கு வேணாலும் பேசுவாங்க.